இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்போதும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேர்க்கடலை பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பூர்ண வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஏலக்காய், 1 கப் தோல் நீக்கிய வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு திருவிய தேங்காவை நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நெய் சேர்க்குறனால பூர்ணம் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கின தேங்காவோட நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலையை வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை, தேங்காய், நெய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக இப்போ 3 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து பூர்ணத்தை ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணலாமா? நான் 2 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம கொழுக்கட்டை மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும், அப்போ தான் மாவு வந்து சாஃப்டாக வரும். நீங்கள் வந்து தண்ணி கொதிக்காமல் ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து சாஃப்டாகவே இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் கொழுக்கட்டை வந்து வெடிப்பு வராமல் வரும். கொஞ்சோண்டு கொழுக்கட்டை மாவு எடுத்து கையாலே தட்டினோன்னா நல்லா தட்டு போல் தட்டிடலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு நம்ம செஞ்சு வச்ச வேர்க்கடலை பூர்ணத்தை உள்ளார வச்சிடலாம். உள்ளார வச்சு ஓரம் ஃபுல்லாக இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. நான் எப்போதும் செய்கிற மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. எல்லா ஷேப்லேயும் இந்த கொழுக்கட்டையை வந்து செய்யலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா பொசுன்னு நம்மளுக்கு வேர்க்கடலை பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி உடையாமல் வெடிக்காமல் வந்திருக்குன்னு. அதுக்கு காரணமே நல்லா கொதிக்கிற தண்ணியில் மாவு பிசைஞ்சது தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு.